சேஸ்வாக் யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு டூ இட் யோர் செல்ஃப் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது லாக்டவுன் பீரியட் இந்த மாதிரி டைமில் நம்மளால் வெளியில் போய் எதுவும் செய்ய முடியாத டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே எப்படி நம்ம காஸ்மெட்டிக்ஸ் கொஞ்சம் தயார் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். முதல்ல நம்ம பார்க்க போகிறது டோனர் அப்படின்றத எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னை டைட் ஆக்கிறதுக்கு, ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக மாற்றுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டோனர் காட்டுறேன். இது வந்து ஒரு டோனர். இதை அப்படி லைட்டாக ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஜஸ்ட் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து நம்ம ஃபேஸ்க்கு, கழுத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். சில பேர் அண்டர் ஆர்ம்ஸ்க்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. எங்கே ரொம்ப ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். சரும துவாரத்தை இது க்ளோஸ் பண்ணும். நார்மலாக சோப் அண்ட் கிளென்சர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சரும துவாரங்கள்லாம் ஓப்பன் ஆகி உள்ளே இருக்கிற அழுக்குகள்லாம் வெளியே வரும். இது யூஸ் பண்ணும்போது சரும துவாரங்கள் கிட்ட வந்துடும். அதனால வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸ்கின். சில பேர் வந்து இதை மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸை சும்மா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒன்லி டோனர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. நார்மலாக கிளென்ஸோ இல்லைனா ஒரு சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை செய்யும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவையானது வாட்டர். ஸோ அந்த வாட்டர் வந்து பிளெயின் வாட்டராக இல்லாமல் ஒரு pH கரெக்டாக இருக்கிற வாட்டராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து 4.5 to 5.5 இருக்குது நம்மளுடைய pH. ஸோ நம்ம வந்து அசிடிக்கான ஒரு ஸ்கின் தான். நம்ம வந்து அமிலத்தன்மை கொண்ட உடம்பு, நமக்கு காரத்தன்மை கொண்டது இல்லை. அதனால தான் நம்ம வந்து இந்த டோனரை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது pH கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம க்ரீமோ மாய்ஸ்சரைசரோ யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அது எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. பார்க்கலாமா? டோனர் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு 200 ml தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி வந்து மினரல் வாட்டராக இருக்கலாம், இல்லைனா டிஸ்டில்ட் வாட்டராக இருக்கலாம். இப்போ நான் மினரல் வாட்டரில் தான் செய்ய போகிறேன். இதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். நல்லா பாயில் பண்ணுற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் நம்ம 2 விதமான டோனரை பார்க்க போகிறோம். ஒரு டோனர் ஆல் ஸ்கின் டைப்புக்கு, இன்னொரு டோனர் ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. 100 ml தனியாக எடுத்துக்கிறேன். இன்னொரு 100 ml தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ 2 விதமான டோனர் தயார் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டோனரில் வெள்ளரிக்காய் இதை நான் துருவி வச்சுருக்கேன். இதை அதெல்லாம் ஆட் பண்ணிடுறேன். நல்லா ஹாட்டாக பாயிலிங் வாட்டரில் ஸ்லைஸாகவும் போடலாம், துருவினதும் போடலாம். இன்னொரு பவுலில் புதினா இலைகளை நான் போடுறேன். போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்கள், அந்த இலைகள்லேருந்து சாறு அப்படியே இறங்கிடும். இலைகளுடைய கலர் மாறிடும். ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம விட்டுடுறோம். இது அட்லீஸ்ட் 1 hour வரையில் நம்ம அப்படியே விட்டுடலாம். 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஜஸ்ட் ஒரு காட்டன் வச்ச ஒரு ஃபில்டரில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற எல்லா ஜூஸும் கீழே இறங்கிடுச்சு. நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது ரோஸ் வாட்டர். ஸோ இந்த 100 mlக்கு நம்ம ஒரு 20 ml ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ரொம்ப குயிக்காக ஒரு கியூக்கம்பர் ஸ்கின் டோனரை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸி. நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். அதுவே ஒரு டோனர், நம்ம கியூக்கம்பரே ஒரு டோனர் கூட ரோஸ் வாட்டரும் ஒரு டபுள் டோனராக அமையும். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுன்றவங்க இதில் கூட ரோஸ் எசென்ஷியல் ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புதினா இலைகளை போட்டு இந்த தண்ணியும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளேருந்து எல்லாம் இறங்கிடும். லவ்லியாக இருக்குது ஸ்மெல், ரொம்ப நல்லாயிருக்கு வாசனை. 100 ml அந்த புதினா சாறில் 20 ml ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கின் டானிக் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் டோனர் செய்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ரொம்ப ஈஸி. டெய்லியே கூட நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் இந்த வெள்ளரிக்காய் இல்லைனா மின்ட், அதாவது புதினா இதெல்லாம் எடுத்து செய்யலாம். அதே மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ், கேமோமைல் அதாவது சாமந்தி பூ, அதில் கூட நம்ம செய்யலாம். இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது வந்து வெள்ளரிக்காயில் செஞ்சோம். இது ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த புதினாவில் செஞ்சது ரொம்ப எண்ணெய் பசையாக இருக்கிறவங்க, பருக்கள் உள்ளவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மிஸ்டில் அதை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் கொஞ்சமாக இதில் எடுத்து இந்த ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட் இந்த கியூக்கம்பர் ஸ்கின் டோனரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
டோனர்னு சொல்லலாம், டானிக் அப்படின்னும் சொல்லலாம். கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒரு மிஸ்ட் பாட்டில் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வரும். ஸோ இது அப்படியே ஃபேஸ் மேலே காட்டலாம். இது ஃபேஸில் காட்டும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ட்ரை ஸ்கின்னாக நார்மல் ஸ்கின்னாக உள்ளவங்க கியூக்கம்பரும், மற்ற ஆயிலியாக இருக்கிறவங்க அந்த புதினாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்பப்போ சார்ஜ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த சின்ன அப்பேரட்டஸை இது ஒரு மிஸ்ட் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக டோனர் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 விதமான ஸ்கின் டானிக் செஞ்சோம். ரொம்ப ஈஸி அண்ட் எந்த விதமான கெமிக்கல்ஸும் இதில் இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2-3 டைம் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். எங்கேயாவது திடீர்னு கிளம்பி போகணும், அப்போ நம்ம டல்லாக ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் டோனர் ஸ்ப்ரே பண்ணிட்டாலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நியூ காஸ்மெட்டிக்ஸ் அது எப்படி தயார் பண்ணலாம், எப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்யலாம் அப்படின்றது தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்குறோம். இது வந்து வசுந்தராஸ் டூ இட் யுவர் செல்ஃப் சீரீஸ். இதே மாதிரி வேறு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு எழுதுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்ற எல்லா காஸ்மெட்டிக்ஸையும் தயார் பண்ணலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ்வாக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.